நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர். வியாழக்கிழமை மாதம் ஒரு தடவை தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போறது யோக பலத்தை பெறக்கூடிய ராசி. உங்கள் ராசியிலே தான் சனி வருகிறார், ஜென்ம சனி. வயிறு, முதுகு தண்டுவடம், காலு, கழிவுகள் போற இடம், மூட்டுக்கள், நகம். நகத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் சொருகி வெட்டிடாது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா எல்லாமே டிப்ரெஷன் தான். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. முடிந்தால் ஒரு முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவது விசேஷம். ஸ்ரீவாஞ்சியம் என்ற ஒரு தஞ்சாவூரில் கோயில் இருக்கிறது. ஸ்ரீவாஞ்சிநாதர் கோயில், மங்களாம்பிகை கோயில், யமதர்மன் கோயில். அந்த கோயிலில் போயிட்டு ஒரு அகல் தீபத்தை அங்க இருக்கக்கூடிய குளத்தங்கரை விநாயகரில் போட்டு விடுவது குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய சங்கடங்களில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசி யார் என்றால் மீன ராசிக்காரர். உடற்பயிற்சி 40 நிமிடம் இல்லை, ஒரு நபர் 15 நிமிடம் ஸ்ட்ரெச்சிங், 5 நிமிடம் மனதில் ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி. நல்ல நண்பர்களை வைத்துக் கொண்டு செய்யும். நல்ல லெவல் ஒரு சுத்தி உங்களை பாசிட்டிவ் வைபாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய யோகத்தையும் பெரிய சந்தோஷத்தை பெரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். லாபம், சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாக காணப்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஆட்டோமேட்டாக கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், வீடு தடைகள், நிலம் வாங்குறது தடைகள், ஆடை அபரண தகைகள். ஜென்மசனியில நிறைய நகை வாங்கக்கூடிய ராசியில யார் வரும்? மீனும். பெண்களுக்கு யோக பலத்தை எதிரும். திருமணம் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஜென்ம சனியில கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணாதீங்க. யூடியூப்பை போய் பார்க்காதீங்க. அப்போ உங்களுக்கு எந்த சனியிலையுமே கல்யாணம் ஆகாது. ஸோ உடனே கல்யாணம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். டப்பு டப்புன்னு முடிச்சுக்கோங்க. குட்டி ஜோசியரை ஆயிட்டு உட்காந்துன்னு உயிரை வாங்காதீங்க. லாபம், அற்புதம், அசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு வாசல் சேர்க்கை, நலப்பொலன் சேர்க்கை, வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்ப்பது, இல்லை என்றால் வளர்ப்பு பிராணிகளுக்கு, மாடுகளுக்கு, இந்த திருநாய்களுக்கு, அடைத்து வைத்திருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் உணவளிப்பது, அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பது, தானியங்கள் வாங்கி கொடுப்பது, அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தை. குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோயில் குளத்தில் உணவளிப்பது, பொறி போடுவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு அனுமன் சாலிசா, நரசிம்மர் கவசம், உக்ரம் வீரம் என்று சொல்லக்கூடிய கவசத்தை கேட்பது, நாராயணியத்தில் 100வது பாடல், நாராயணியம் என்பது மலையாள பாடலாக இருந்தாலும் 100வது தசாங்கத்தை கேட்க கேட்க யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வாக்கியத்தின் படி இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் பெறக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். வாக்கியபடி அடுத்த 5 ஆண்டுகள் 7.5 சனியின் தாக்கத்தில் இருப்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் ராசிநாதன் ஜூன் மாதத்திலிருந்து உங்களை பார்க்க போகிறார். நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தில் ராகுவானவர் 11ஆம் இடத்தில் வருவதனால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மட்டும் அபிராமி அந்தாதியை படித்து வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.